ஒரு 13 to 15,000 குள்ள ஒரு பெஸ்டான மொபைலை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு பிராண்ட்ஸ் இங்க மொபைல கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 13,000ல இருந்து 15,000 தான் என்னுடைய பட்ஜெட், அதுக்குள்ள ஒரு பெஸ்ட் மொபைல் நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோல அண்டர் 15,000 குள்ள இருக்கக்கூடிய பெஸ்டான 5 மொபைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்க தமிழ் மொபைல் டெக், நான் சுந்தர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புனீங்கன்னா உங்களுக்காகவே மோட்டோ G54 பெர்ஃபார்மன்ஸ்ல மீடியாடெக் டைமென்சிட்டி 7020 ப்ராசஸர், ஸ்னாப்டிராகனுக்கு கிட்டத்தட்ட 695 ஈக்குவலான இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ நல்ல ப்ராசஸர், கேமிங்க்கும் மல்டி டாஸ்கிங்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். எல்சிடி டிஸ்பிளே தான் இங்க கொடுக்குறாங்க. டியூவல் கேமரா செட்டப் கொடுத்தாலும் பிரைமரி கேமரா டீசென்டான கேமரா, 50 MB பிரைமரி கேமரா, ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 6000 mAh பேட்டரி கொடுத்து 33 வாட்ஸ்க்கான டர்போ சார்ஜிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல டர்போ சார்ஜர் கொடுக்குறது கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 வருது. 14 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. இங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அவைலபிளா இருக்கு. சோ ஓவராலா மொபைல் எடுத்துக்கணும்னா ஒரு சூப்பரான மொபைல். பட் டிசைன் வைஸ் கொஞ்சம் மாத்தலாம், டிசைனை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். 8+128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய்க்கு பிளிப்கார்ட்ல சேல் பண்றாங்க. சோ உங்களுக்கு பிளிப்கார்ட் ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். அடுத்ததா போகோ X5, கொஞ்சம் ஓல்டு மாடல் மொபைல் தான். பட் இந்த செக்மெண்ட்ல இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ்ல ஸ்னாப்டிராகன் 695, மல்டி டாஸ்கிங் கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். டிஸ்பிளேல சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்து 1200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்து டிஸ்பிளேல எந்த ஒரு குறையுமே வைக்கல. ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஜஸ்ட் 60 மினிட்ஸ்ல 100% மொபைல் சார்ஜ் ஆயிரும் பிராண்ட் கிளைம் பண்றாங்க. பட் இங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம குறைச்சலா தான் பார்க்க முடியுது. ஏன்னா அது கொஞ்சம் ஓல்டு மாடல் மொபைல்ன்றதுனால அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் வருது, MIUI 14 வந்துருது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. பட் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இங்க கிடையாது. சோ IP53 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து மொபைல் சப்போர்ட் பண்ணும். 6+128GB வேரியன்ட் Amazonல 14,500 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. சோ உங்களுக்கு போகோ ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெக்னோ போவா 5 Pro, பெர்ஃபார்மன்ஸ்ல மீடியாடெக் டைமென்சிட்டி 6080 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சிப்செட், கேமிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. பட் இதே செக்மெண்ட்ல நமக்கு AMOLED டிஸ்பிளே எல்லாம் பார்க்க முடியுது. பட் டிசைன் வைஸ் பாக்குறப்போ பேக் சைடுல பேக் பேனல்ல RGB LED ஸ்ட்ரிப் கொடுத்து மொபைல கொஞ்சம் அட்ராக்டிவா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நத்திங் போனுக்கு ஈக்குவலா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொன்ன மாதிரி இருக்கு. டியூவல் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. பட் கேமரா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லாத மாதிரி இருக்கு. 5000 mAh பேட்டரி கொடுத்து 68 வாட்ஸ்க்கான ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல 50% மொபைல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுத்து HiOS 13 வருது. 2 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கருமே அவைலபிளா இருக்கு. 8+128GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா நமக்கு Amazonல 15,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. பட் இதே பிரைஸ் செக்மெண்ட்ல நமக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளேவும் இருக்கதான் செய்யுது. சோ இந்த மொபைலை நீங்க கன்சிடர் பண்றதுனா பண்ணிக்கலாம், இல்லனா வேற சாய்ஸ் இருக்கு. அண்ட் அடுத்ததா Realmeல இருந்து ஏதாவது ஒரு மொபைல் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா Realme Narzo 60, பெர்ஃபார்மன்ஸ்ல மீடியாடெக் டைமென்சிட்டி 6020 ப்ராசஸர் வந்தது. சோ கேமிங்க்கு ஒரு சூப்பரான ப்ராசஸர், நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். சோ இங்க வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சரி, சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சரி, பட் இங்க 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கணும். ஆக்சுவலா அதுக்கு பதிலா 90 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்பிளேல இது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. டூயல் கேமரா செட்டப் கொடுத்து ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சூப்பர் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 29 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 Realme UI 4.0 கொடுத்திருக்காங்க. 9 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட் அவைலபிளா இருக்கு. ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவைலபிளா இருக்கு. 8+128GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு Amazonல சேல் பண்றாங்க. எனக்கு இன்னொரு 2000 எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் சிப்செட் இருக்கக்கூடிய மொபைலா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம தலைவன் ரெட்மி கிட்ட போலாம். Redmi Note 12 AMOLED display, 120 Hz refresh rate, 1200 nits peak brightness, Corning Gorilla Glass version 3 protection, triple camera setup, 5000 mAh battery, 33 watts fast charging support. இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கா? அதேதான் போக்கோ X5 தான். அதையே அப்படியே ப்ராசஸர் மட்டும் மாத்திருக்காங்க. ஸ்னாப்டிராகன் 4 Gen 1 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ப்ராசஸர், பெர்ஃபார்மன்ஸுக்கு அல்டிமேட்டா இருக்கக்கூடிய ப்ராசஸர் மட்டும் மாத்தி போக்கோ X5 ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. பண்ண மாதிரி இல்ல, பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 MIUI 14 7 பேண்ட்ஸ்க்கான 5G சப்போர்ட்,
சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, IP53 ரேட்டிங், டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. ஸோ 8+128GB வேரியன்ட் 17,000 ரூபாய்க்கு அமேசான்ல சேல் பண்றாங்க. ஸோ இது வந்து ப்ராசர் வைஸ் பாக்குறப்போ உங்களுக்கு சூப்பரான மொபைல், ஓவராலா நல்ல மொபைல் தான். ஸோ போக்கோவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். ஸோ நம்ம ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட்ல நல்ல ஒரு ப்ராசர், நல்ல ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமரா, ஸோ மொபைல் பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்கும். குறை சொல்ற அளவுக்கு எந்த அளவுமே இல்ல. ஸோ 2000 ரூபாய் எனக்கு கூட போனா ஓகே அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இந்த மொபைல் தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான், ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோல பார்த்த எந்த மொபைல் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல நம்ம எந்த மொபைல மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா உங்களுடைய சஜஷனையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. அறிவோம் பல.